ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்னை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ ஃபார்மசிஸ்ட்டை பற்றி தான் ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஆரம்பிக்குது, அண்ட் தென் இதை பற்றி ஒரு ஃபர்தராக இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் ஆர் எனி குவாரிஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இதோட பிடிஎஃப் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக ஒரு 100+ ரெக்ரூட்மெண்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் தென் கரண்ட்டாக இப்போ ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சிஸ் நிறைய ரிலீஸ் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி ட்ரக் இன்ஸ்பெக்டர் இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ யூபிஎஸ்சி ட்ரக் இன்ஸ்பெக்டர் அதை பற்றி பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இஸ்ரோ பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க தான் ராக்கெட் லான்ச் பண்ணது எல்லாமே. ஸோ நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் தென் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்லி ஒரு கேட்டகரிக்கு மட்டும்தான் லக் அடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன். இஸ்ரோலேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் இந்த விக்ரம் சாராபாய் என்ற ஒரு பிரான்ச்சு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய கூட டெக்னீஷியன்ஸ் அப்படின்ட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த டிகிரியில் யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஃபார்மசிஸ்ட் ஏ அப்படின்னு இருக்கும். இஸ்ரோவில் எப்பயுமே டிப்ளமோ கேட்டகரி தான் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் த ரூல்ஸ் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்பயுமே டிப்ளமோவுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோக்கு ஒன்லி டிஸ்பென்சிங் மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அவங்களுக்கு அதை கொடுக்கணும், ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற பேசிஸில் இஸ்ரோ எந்த வருஷமாக இருந்தாலும் சரி, இந்த வருஷமும் இருக்கட்டும், ப்ரீவியஸாக ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும், எப்பயுமே ஃபார்மசிஸ்ட்டு, நர்சிங், இந்த அலைட் சயின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்துலேயுமே டிப்ளமோ மட்டும்தான் எடுப்பான். பிஃபார்ம் அண்ட் தென் ஃபார்ம் டி அந்த டிகிரி கேட்டகரிக்கெலாம் செகண்ட் ப்ரியாரிட்டி தான். அவங்களாம் எடுக்கவே மாட்டான். ஃபஸ்ட்டு பிஃபார்முக்கு கொடுத்ததே இல்லை, ஒன்லி டிப்ளமோ. ஸோ ஒரு கேட்டகரிக்கு மட்டும் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்களா, டிப்ளமோக்கு மட்டும்தான் இந்த வருஷத்தான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ்ரோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு வேக்கன்சி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் கேட்டகரியில் மட்டும்தான், அதாவது அன்ரிசர்வ்ட் கேட்டகரி. யார் வேணால் போட்டி போட்டு ஃபஸ்ட் மார்க் எடுத்து வேலை வாங்கிக்கலாம். இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29லேருந்து 92. இது சேலரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இது என்ன 29லேருந்து 92 இருக்குது சேலரி அப்படின்னு. 29ன்றது உங்கள் பேசிக். நீங்கள் லாஸ்ட்டாக அதாவது உங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரிட்டையர்மெண்ட் ஏஜில் உங்களோட பேசிக் 92 இருக்கும் அப்படின்ற சொல்கிறது தான் 29 to 92. இந்த 29 மட்டும்தான் உங்களுக்கு சேலரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ப்ளஸ் அலவன்சஸ்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, டியர்னன்ஸ் அலவன்ஸு, அண்ட் தென் இன்சென்டிவ்ஸு, ஓவர் டைம் அலவன்ஸ், அப்படி இப்படின்னு சேர்த்து உங்களுக்கு ஒரு 50,000லேருந்து ஒரு 60,000 அந்த ரேஞ்சில் நீங்கள் ஓட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரியே வரும். 50+ கம்பல்சரி வரும். அதுக்கு மேலே வாங்குறது உங்களோட என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொன்ன மாதிரி தான். எஸ்எஸ்சி, அதாவது 10th பாஸ் ஆகிடணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ. அது என்ன சார் ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸ்ன்றது டிப்ளமோவில் எந்த அரியரும் வைக்காமல் கரெக்டாக 2 வருஷம் பீரியடில் வெளியே வந்தது தான் ஃபஸ்ட் கிளாஸ். அதாவது அரியர் வச்சுருக்கலாம், ஆனால் அதை நீங்கள் உங்களோட எஜுகேஷன் டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, 2 வருஷத்தில் வெளியே வரும்போது எந்த அரியரும் இல்லாமல் வரணும். வெளியே வரப்போ நீங்கள் அந்த 2 வருஷத்தில் எத்தனை அரியர் வேணால் வச்சுக்கலாம், ஆனால் வெளியே வரப்போ எந்த அரியரும் இருக்கக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட் கிளாஸ். நீங்கள் இதுவே எல்லோரும் முடிச்சுட்டு போயிட்டு 2 வருஷம், இப்போ டிப்ளமோ 2 வருஷம்,
அந்த 2 வருஷத்தில் நீங்கள் அரியர் வச்சு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் வருவீங்க. இல்லை கிளியர் பண்ணாமல் 3வது வருஷத்தில் எழுதுறீங்க எக்ஸாமு, அரியர் எக்ஸாம்னா அது வந்து செகண்ட் கிளாஸ் இல்லைனா தேர்ட் கிளாஸ் அந்த மாதிரி எதனா வரும். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ்ன்றது இதுதான். அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் கிளாஸில் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு வேக்கன்சி தான், அதுவும் யூஆர் மட்டும் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்கான், இது வந்து எங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு. அப்ளை லிங்க் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. இது வந்து நோட்டீஸ் போட்டாங்க. ஸோ ரிலீஸ் ஆன உடனே நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அவேர்னஸ்க்காக. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2 தான் வந்து ஓப்பன் ஆகுது. இதுக்கான அப்ளிகேஷன் எண்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 16 வந்து எண்ட் டேட் ஆகுது. அதாவது கரெக்டாக ஒரு 14 நாள் மட்டும்தான் வந்து டைம் கொடுக்குறான். அண்ட் தென் இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து வருத்தப்படுற சூழ்நிலை ஆகிடும். அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சி வந்து இந்த வருஷம் இஸ்ரோவில் வந்து ரொம்ப கம்மியாக விட்டுருக்கான். ப்ரீவியஸ் இயர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 அந்த ரேஞ்சில் வந்ததுன்னு நினைக்கிறேன். 6 to 10 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. அது எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் நான் ப்ரீவியஸ் இயர் பார்த்தப்ப வந்து ஒரு 6 வந்தது. 2 வாட்டி வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி வந்து ரொம்ப கம்மியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. அண்ட் தென் இதுக்கான காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லவே தேவையில்ல. நார்த் இண்டியன்ஸ் காம்படிஷன் ரொம்ப நிறையவே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆப்டிடியூட் இருக்கும், ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோட சிலபஸ் எல்லாத்தையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. இது சிலபஸ் வந்து ஆல்மோஸ்ட் டிப்ளமோ சிலபஸ் தான் இருக்கும். டிப்ளமோ புக்கை தரவாக கரைச்சி குடிச்சிருங்க. நீங்கள் செமஸ்டர் படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த வேலைக்கு படிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு தான். அண்ட் தென் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆல்மோஸ்ட் வந்து 1500 வரும் இஸ்ரோவில் எப்பயுமே. அண்ட் தென் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, உமன்ஸ்க்கெலாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஒன்லி இந்த யூஆர்பிசி அண்ட் தென் இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் எனி டவுட்ஸ் ரீச் அவுட் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.